நந்தினி அண்ணன் கிட்ட வந்துட்டாரு. நீ என்ன பண்ண, இங்கே எங்கன்னா ஒளிஞ்சுக்கோ. ஒன்று கட்டில் கீழே ஒளிஞ்சுக்கோ, இல்லை இந்த சோஃபா கீழே இடம் இல்லை, நீ கட்டில் கீழே ஒளிஞ்சுக்கோ, இல்லைன்னா கக்கூஸில் கூட போய் ஒளிஞ்சுக்கோ. ஆனால் ஒளிஞ்சுக்கோ. அண்ணன் இங்கே வந்து ரூமை திறக்கும் போது இங்கே எல்லாம் எம்டியாக இருக்கணும். திடீர்னு நீ எகிரி குச்சி ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு நீ சொல்லணும். எப்படியா லூசு, அப்படி பண்ண அண்ணன் பயந்துருவாருடா. அதானே, அப்புறம் எப்படி மாமா ரொமான்ஸ் வரும்? ஆமா, இது திடீர்னு பேய் மாதிரி கத்திருச்சுன்னா ஒரு பயந்துரு வரல. இதுக்கு வேற கட்ட குரல், ஏதோ இனிமையான குரலா இருந்தா கூட பரவாயில்ல. இப்போ என்ன பண்றது? ஒன்றும் பண்ண வேணாண்டா. நந்தினி இப்படியே கூட நிற்கட்டும், இல்லை சோஃபாவில் கூட உட்காந்துருக்கட்டும். அண்ணன் கதவு திறந்து உள்ளே வந்ததும் இவ்வளோ அழகாக பார்த்து அப்படியே ரொமான்ஸ் எல்லாம் தன்னால் நடக்க ஆரம்பிச்சிடும். லைட்டை மட்டும் நீ ஆஃப் பண்ணிட்டு உட்காரு நந்தினி. லைட் ஆஃப் பண்ணணுமா? ஆமாக்கா, அப்பதானே ஒரு ரொமான்டிக் வைப் கிரியேட் ஆகும். அதெல்லாம் சரிதாண்டி, ஆனா இருட்டுல எப்படி உட்கார்றது? உட்காருங்கக்கா, என்ன ஆயிரப்போகுது, கொஞ்ச நேரம் தானே. இருட்டுல தான்க்கா ரொமான்ஸே முதல்ல வரும். நீங்க உட்காருங்கக்கா. என்னக்கா, என்ன மாமா, எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் என்ன பாக்குறீங்க? இல்லை, வார்த்தைக்கு வார்த்தை ரொமான்ஸ்னு பேசிக்கிட்டு இருக்கியே, அதான் என்ன கதையாக இருக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது சும்மாதான்க்கா. இவ சும்மானு இழுக்கும் போதே தரல. இவ குணா கிட்ட நல்லா ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கிற போல இருக்குது. ஐயா இங்க பாரு, கூட மாட்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி ரொமான்ஸ் எல்லாம் தப்பு, சரியா? என்ன நீ அதுவும் இல்லாம என்ன முன்னாடி வச்சுக்கணும் ரொமான்ஸ் நல்லா பேசிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் தப்பு. உங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு ரொமான்ஸை பத்தி பேசாம வேற யாரை பத்தி மாமா பேச முடியும்? அக்காவை நீங்க இப்படி எல்லாம் வெரைட்டி ரொமான்ஸ் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் கரெக்ட் தான், மாமனோட சாதனைகள் அதெல்லாம். இருந்தாலும் நீ அதெல்லாம் பேசக்கூடாது, அவ்வளவுதான். நீ பேசினா தப்பு, சரியா? சரிங்க மாமா. கடவுளே, ரொமான்ஸ்னு அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. இப்ப யார் இங்க ரொமான்ஸ் பண்ண போறேன்னு சொன்னது? நீ தாண்டி. நான் ரொமான்ஸ் பண்ண போறேன்னு சொன்னா சொல்லலதான். இருந்தாலும் பொண்ணுங்கள் எதையும் வெளிப்படையா சொல்ல மாட்டீங்க இல்லையோ? பாரு இவனை. என்ன பாக்குறதெல்லாம் இருக்கட்டும், இங்க பாரு, நான் சொல்றது கேளு. எனக்கு பொண்ணுங்களை பத்தி நல்லா தெரியும். அதுவும் உன்னை பத்தி எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். நீ எத்தனை முறை சொல்லியிருக்கிற நான் உன்னோட மனசுன்னு. அப்ப உன் மனசான நானு எல்லாத்தையும் கரெக்டா தானே சொல்லுவேன். உனக்கு என்ன ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசையா தான் இருக்குது, ஆனா பயமா இருக்குது. அதான் மேட்ரு. ஏய் சித்ரா இருக்காடா, ஏன்டா என் மானத்தை வாங்குற? அதான் இப்ப நம்ம கேங் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன? இருந்தாலும் சின்ன பொண்ணு ஆச்சுடா. அந்த சின்ன பொண்ணு தான் இவ்வளவு நேரம் வாய்க்கிழியா ரொமான்ஸ்னு பேசி நின்றுது. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லையே மாமா. கேட்டல்ல, சின்ன பொண்ணு பேசுற பேச்ச. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. அண்ணன் ரூம் கதவை திறந்து இங்க வந்ததும் அப்படியே உன்னை பார்த்து கொஞ்சம் ஃபீல் ஆவாரு. அப்படியே நீ என்ன பண்ற, அரே சந்தோஷ் நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு ஹீன்னு எல்லாம் சிரிச்சிடாம அப்படியே அவர் கிட்ட போய் அப்படியே அழகா அவர் கையை பிடிச்சி அப்படியே அழகா அவர் தோல் மேல சாஞ்சி அப்படியே லைட்டா கட்டி பிடிச்சி அப்படியே ஒரு 4 கிசியும் வச்சிடுறீ. என்னது கிசுடி? கிசு சீப்பா குரங்க. ரொம்ப ஓவரெல்லாம் சீனை போடாதீ. அதான் கல்யாணம் முடிஞ்சிச்சுல, முன்னாடினா கூட பரவாயில்ல. கல்யாணமே ஆகல அப்படி இப்படி நான் போய் அதெல்லாம் பண்றதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, போயிட்டு நல்லா பச்சக்கு 4 வச்சிரு, சரியா? அது பாரு, நீ மட்டும் கொடுக்கலன்னு வையா, என் அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை போட்டு அடி பண்ணணும்னு சொல்லிட்டேன். நாயா உன்னை நிம்மதியாவே தூங்க விட மாட்டேன் நானு. ஏய் ஏன்டா? பாருடி அவனை என்னென்ன பேச்சு பேசுறான்னு. அவன் கிடக்குறாண்டி, உனக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய், அவ்வளோதான். நீங்கள் 2 பேரும் பரஸ்பரம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அழகாக அப்படியே உட்காந்து பேசுறது கூட ரொமான்ஸ் தான். கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னுலாம் அவசியம் கிடையாது. அதான் ரொம்ப அவசியமே. இந்த மாதிரி இந்த குடிமிகாரி பேச்செல்லாம் கேட்காதடி நீ. நீ அவனை கண்டுக்காத நந்தினி. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச ரொமான்ஸே இதுதான், முரட்டுத்தனமான ரொமான்ஸ். இந்த சைக்கோ அப்படி தான் பண்ணிக்கிட்டு சுத்தம், அதனால தான் அப்படி சொல்லுது. நீ உன் மனசுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுன்னு. சரிடி அம்மா, கிளம்புங்க எல்லாரும். அதனால வந்துட போறாரு. அப்புறம் ரொமான்ஸும் நடக்காது, சர்ப்ரைஸும் நடக்காது. ஏன் எரும மாடுங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என் ரூம்ல? நீ எல்லாரையும் சேர்த்து வச்சு திட்டுவாரு. சரிடி நாங்க போறோம்னா ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்றோம், அது நீ சிக்னல் எடுத்துக்கோ. அண்ணன் ஒரு ரூம் கிட்ட வரன்னு அர்த்தம் அந்த ஃபோனுக்கு, சரியா? ஃபோனை சைலண்ட்ல வச்சிருடி. சரிடா. சிரிக்கிறா இல்லையா? சரி லைட்டெல்லாம் ஆஃப் பண்றதா? இப்படியே நில்லுன்னா நாங்க கிளம்புறோம். ஏன்னா லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய நல்லவனா இருந்தாலும் எப்படி இருப்பான்னு தெரியாதுரியா, பாத்துக்க. நம்ம 3 பேரும் இப்படியே உட்காந்துருக்கலான்னு சந்தோஷ் மாமா வந்ததும் பூன்னு சொல்லி பயமுறுத்துவோம். சரிக்கா. கவி பாப்பா, நாங்க பூன்னு கத்தும் போது நீயே சேர்ந்து கத்தணும்னு. சரிக்கா, நானும் சந்தோஷ் மாமாக்கு பூ சொல்லுவேன். இது சந்தோஷ் மாமாக்கு பூ சொல்லுவீங்களா? கட்டாத ராகுலு மாமா, சந்தோஷ் மாமா வந்துட்டு போறாரு. சந்தோஷ் மாமாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம் நாங்க. உள்ள ஒருத்தி அவ புருஷனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுங்க எல்லாத்தையும் கெடுத்துருவங்க போல இருக்கியா? இதுங்களை பார்த்தா அண்ணன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாரு. இதுங்களை இங்கேருந்து போங்கன்னு சொன்னாலும் இதுங்க போகாதுங்க. அதுவும் அந்த கவி கேள்வி இருக்கிறா இல்லையா, நவுருவே மாட்டாவ. இப்போ என்ன பண்ணுறதையா? சரி, வழக்கம் போல ஏமாற்றி கூட்டின்னு போயிடலாங்கண்ணா. கவி பேப்ப சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறேன். சரி, ஆனால் இங்கே உட்காந்து சர்ப்ரைஸ் பண்ணால் நீங்களாம் ஈஸியாக மாட்டிப்பீங்களா? என் அண்ணன் எவ்வளோ ஹைட்டாகிறாரு. நீங்களாம் இப்படி உட்காந்து இருந்தீங்கன்னா அவர் அங்கே இருந்தீங்கன்னா
கண்டுபிடிச்சிருவாரு. வீட்டு வாசல்ல இருந்துக்கிட்டே கண்டுபிடிச்சிருவாரு நீங்க உங்க உட்காந்துருக்கிறது. அப்புறம் எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? ஆமால, மாமா 6 feet above இருக்காரு, நம்மளெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. அறிவாளி மணி. அப்ப இப்ப என்ன பண்றது மாமா? சொல்றேன். இப்ப நீங்க 3 பேர் என்ன பண்றீங்கன்னா, இல்ல இப்ப நம்ம 4 பேர் என்ன பண்ண போறோம்னா, பக்கத்துல உங்க அர்ச்சனை சித்தி வீடு இருக்குல்ல, அங்க போய் ஒழிச்சுக்க போறோம். சரியா? நான் ஃபோன் பண்ணி என் அண்ணன் அப்படியே அங்க வர வைக்கிறேன். அவரு அங்க வந்ததும் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க மாமாவை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எப்படி? சூப்பர் மாமா, வாட் a brilliant ஐடியா. படிச்ச பொண்ணு தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ. வாமா போலாம். இதுங்க 3த்தையும் அர்ச்சனா அக்கா கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வாசல்லே வெயிட் பண்ண வேண்டியதான். அண்ணன் வந்ததும் நந்தினிக்கு ஃபோன் பண்ணி சிக்னல் கொடுக்க வேண்டியதான். ஜாலி. இதுக்கு 3 ஏமாற போதுங்க. ஏமாந்துட்டு பாட்டான். எனக்கு நான் எப்படி உட்காந்துக்கு போறேன். ஏன் வாங்க எழுந்துட்டோம் மாமா, வாங்க போவோம். சரி, அந்த கேள்வி உட்காந்துக்கிறல. ஏய் இது உனக்கு என்னடியா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எல்லாம் வச்சு ஆயிஷாதான் ஏந்திப்பியா? நீ ஏந்திரியா? இரு ஏந்துக்கிறேன். பாத்துடியா? பொறுமையா ஏந்துக்கோ, இடுப்பு ஓஞ்சிர போகுது. அவளை எண்ணி அடி போடாங்கிற அம்மா. அவளை உன்ன என்ன பண்ற பாருப்பா. ராகுல் மாமா சும்மா சொன்னேன், நீ சீக்கிரம் வா, நம்ம போய் ஒழிஞ்சிக்கலாம். சந்தோஷ் மாமாக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்ல, வா மாமா. ஆமால, சரிடி சொல்ல வா போலாம். வாங்கப்பா போலாம். டே அசோக், சொல்லு மச்சான். நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமா? விளையாடுற வயசாடா நம்மளுக்கு? விளையாடுறதுக்கு வயசுல இருக்குதாடா? கரெக்ட் தான். சரி விளையாடலாம். டேய் என்னடா பண்றீங்க? விளையாட போறோம்டா குழந்தை. அணியும் வரியா? வாங்கடா. இந்த மாதிரி சின்ன பசங்க விளையாட்டுக்குலாம் நாங்க வர மாட்டோம். நாங்க என்ன விளையாடவே ஆரம்பிக்கலையா? அதுக்குள்ள எப்போ சின்ன பசங்க விளையாட்டுன்னு சொல்றேன்? ரஸ்கல். சரக்கு அதிகமாயிடுச்சு முரளி உனக்கு. ஏச்சி வாய முடி. இங்க பாரு. டேய் மூட்டை, அரிசி மூட்டை இங்க பாருடா. இவ்வளவு நேரம் மச்சான் அசோக் இப்ப என்னடா அரிசி மூட்டைங்கிறா? அதானே உனக்கு பேரு? சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் என்ன விளையாட்டு விளையாட போறேன்னு சொல்லு. நீ என்ன விளையாட போறேன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? நான் எப்படி சொல்றது? சரி கேளுடா, என்ன விளையாட்டுன்னு கேளு. இதுதான் நல்ல பசங்க நிறைய குடிக்க கூடாதுங்கிறது. பாடுறாடியே பார்த்தியா, 2 பேருமே கொலாப்ஸ் ஆயிட்டானுங்க. விடு, எப்பவுமே நம்ம தான் இப்படி பண்ணுவோம். இன்னைக்கு அவனுங்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. பண்ணிட்டோம். டே என்ன விளையாடுறா முரளியா? உன் பேர் அரிசி முட்டியா? சி வாய முடி. டே மூட்டை நீ கேள்றா. என்னதான்டா விளையாட்டுது? அதுவாடா, இப்போ இந்த டிவில எல்லாம் பார்த்துருக்குறேன். இந்த ஒரு பிஸ்கெட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு முறுக்கோ ஒருத்தவங்க நெத்தியில வைப்பாங்க. அதை அப்படியே அவங்க தள்ளி 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 வாயில வச்சு சாப்பிடணும். அந்த விளையாட்டு தான். நான் இந்த முறுக்கை உன் நெத்தியில வைக்கிறேன், நீ அப்படியே தள்ளி 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 உன் வாயில வச்சு சாப்பிட்றியா? ஏய் என்னடா விளையாட்டு இது? தான்டா விளையாட்டு, நல்லா இருக்கும்டா, விளையாடுறா. போடா, இதெல்லாம் நல்லா இல்லை. எப்படா நெத்தியில இருந்து வாயில எடுத்துன்னு சாப்பிட்றது? பா என்னால முடியாதுப்பா. இங்க பாரு மூட்டை, பத்துக்கிட்டே இருந்தா முடியாது. ஏந்து உட்காந்துக்கோ, இல்ல நின்னுக்கினே அப்படியே வானத்தை பார்த்த மாதிரியே உன் மூஞ்சி வச்சுக்கோ. அப்படியே நான் அப்ப அந்த முறுக்கை வைக்கிறேன். அப்படியே நவுத்தி மூக்கு கிட்ட எடுத்துன்னு வந்து அப்படியே நாக்க வச்சு அக்குன்னு வச்சு அப்படியே சாப்பிட்டுடணும். என்ன கன்றாவி கேம்டா இது? சே, இதெல்லாம் எங்க உட்காந்து பார்த்துன்னு இருக்கிற நீ? இந்த டிவியில பார்த்தேன்னு சொல்றல, நான் காட்டுறானுங்க பாரு. சேன்ற கப்பிள்ஸ் கேம்னு ஒண்ணு இருக்குது திரும்படா உனக்கு? அது என்ன கேம்டா? இதே முறுக்க 2 புருஷன் பொண்டாட்டி நிக்க வச்சுட்டு அவங்க நெத்தியில வச்சிருவாங்க. அதை அப்படியே 2 பேருமே தள்ளி 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 எடுத்துன்னு வந்து வாயில வச்சு சாப்பிடணும். இதையெல்லாம் டிவில காமிச்சுட்டு கிடக்குறானுங்க. எப்படா அப்படி சாப்பிட முடியும்? அதெல்லாம் டிவில நல்லாவே காமிக்கிறானுங்கடா. ஜூம் பண்ணி காட்டுறானுங்க வேற இதுல. கர்மம் பூச்சவனுங்க. குழந்தைங்கெல்லாம் டிவி பார்க்குமேடா. அந்த அறிவெல்லாம் எவனுக்கு இருக்குது? இப்போ விடு, அதெல்லாம் காமிக்கிறானுங்க, என்ன பண்றது? சரி இப்ப நீ விளையாடுறியா இல்லையாடா? நானும் விளையாட மாட்டேன்ப்பா. கப்பிள்ஸ் கேம் இல்லடா, சிங்கிள் கேம். அதான் நான் முறுக்க உன் தலையில வைக்கிறேன், நீ சாப்பிடு. அது நல்லா ஜாலியா இருக்கும். வேணாம் எனக்கு கை இருக்குது, அதை வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ எழுந்து போறியா இங்க இருந்து முதல்ல? சின்ன பையன்டா நீ, உன்னையெல்லாம் போய் விளையாடுறதுக்கு கூப்பிட்டோம் பாரு. டிஷிவா நீ வரியாடா? அந்த முறுக்கு அப்படியே ஒரே நிமிஷத்துல நொறுக்கி மொத்தமா வாயில போட்டுக்கொண்டு சொல்லு, நான் கண்டிப்பா செஞ்சிருவேன். ஆனா இந்த நவுத்தி சாப்பிட்ற விளையாட்டெல்லாம் நம்மளுக்கு வராது. அதான பார்த்தேன், காட்டா மாதிரில பேசுவேன் நீ. டேய் பத்தியா, பத்மநாபனுக்கு கப்பிள்ஸ் கேம் தான் பிடிக்கும். உன்னை நான் கேட்டிருக்கவே கூடாது. என்னமோடா மனசெல்லாம் லைட் ஆகி அப்படியே சந்தோஷமான மாதிரி ஃபீல் ஆகுதுடா. உங்களுக்குள்ள எப்படி இருக்கு? நீ என்ன சொன்னியோ அதே தான் எங்க 3 பேருக்கும். உண்மையிலேயே நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தான்டா. வீட்லயே சரக்கு அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லபடியா ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் காமிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க. என் பொண்ணை தவிர. அவ்வளோ சீக்கிரமா பழையபடி சந்தோஷமா இருப்பா, நீ கவலைப்படாத. அதுக்கு இன்னும் எத்தனை மாசம் ஆகுமோ இல்லை எத்தனை வருஷம் ஆகுமோ. சரி ஏதோ ஒன்று, எல்லாம் அவளுக்கான தண்டனையா வச்சுக்கலாம், அவ்வளோதான். அவ்வளோலாம் இல்லடா, சீக்கிரமாவே எல்லாம் சரியாயிடும், நீ கவலைப்படாத. உன் பொண்ணை கொஞ்ச நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கி வச்சாலே போதும்டா, தன்னால வழிக்கு வந்துடும் அது. சரி பார்ப்போம், ஆரம்பிச்சிட்டோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஷில்பா, நைட்டுக்கு சமையல் என்னடி? சப்பாத்தி பண்ணலாமா? மனசாட்சியோட நந்துக்கடியே, சப்பாத்தி எல்லாம் தேவையில்ல. சாமா எவ்வளோ பேருக்கு நின்று சொல்றதே? சுக பொங்கல் போட்டுடலாண்டி.
உனக்கு எது ஈஸியோ அதை சொல்ற. பொங்கலை சாப்பிட்டு யாருன்னா நைட்ல நிம்மதியாக படுத்து தூங்க முடியுமா? சூப்பரா தூங்கலாம். அது உன்னால மட்டும்தான் முடியும் பார்வதி. எனக்கெல்லாம் பொங்கல் சாப்பிட்டா ஒரு சைடு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப தண்ணி நிறைய குடிச்சிட்டு 2 நேரம் நடந்துட்டு கூப்பிடப்படுத்து தூங்கு, அவ்வளோதான். எங்க பாரு, நைட்ல எல்லாருக்கும் உட்காந்து நீ இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அழகா பொங்கலை செஞ்சு எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துருவான். அப்புறம் அந்த 4 பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அந்த சரக்கும் சைடு டிஷ்ஷுமே போதும். அவங்களுக்கு வேணா ஆளுக்கு ஒரு 2 சப்பாத்தி சுட்டு வச்சிருங்க, பசிச்சா எழுந்து சாப்பிட்டோம். மற்ற எல்லாருக்கும் பொங்கலை போட்டு முச்சிடலாம். குடும்பமாக நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறப்பெல்லாம் நீ அடிக்கடி பொங்கல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்க பாரு. பசங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டுபிடிச்சி வந்து திட்ட போதுங்க பாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி. அது சரி சரி, வாங்க வேலையை போய் ஆரம்பிப்போம். இருசுகு, என் புள்ள வந்துட்டோம், அதுக்கப்புறமா நம்ம கிச்சனுக்கு போவோம். ஏண்டி? அது வேற ஒன்றும் ரெடி. சந்தோஷ் நீங்கள் எல்லாரும் ஊருக்கு போயிட்டீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அது இல்லாமல் நந்தினி வேற இங்கே இருக்கான்ல, அவளும் போயிட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் இங்கே வந்து பார்த்ததும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ராகுல் தான் எல்லாரும் அவங்கவுங்க ரூம்லேயே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். நந்தினி அவனை பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்க போகலாம். இந்த பசங்க இருக்குதுக்குள்ளே ஒரு வேலையே இல்லை இதுங்களுக்குலாம். அட சும்மா இருப்பாரு, இதெல்லாம் எவ்வளோ அழகான விஷயம் தெரியுமா? பசங்க சந்தோஷமா இருக்கட்டும், நம்ம வேலை போதுறீங்க. ஆமாம், உன் பொண்ணு சர்ப்ரைஸ் பண்ணுறதை விடவா பெரிய வேலை இருக்குதுங்க. அது சரி. ஆனால் ஷில்பா, நந்தினி அப்படி என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறா? அவன் ஊருக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறாள்ல, அதுதான் சர்ப்ரைஸ். அப்படித்தான் ராகுல சொன்னா நான் கேட்டதுக்கு. இது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? இது ஏமாத்து வேலையாச்சா? இது ஏமாத்து வேலையாவே இருந்தாலும் இதைத்தான் சர்ப்ரைஸ்ன்னு இந்த காலத்து பசங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னமோ போ, என்னத்தையாவது ஒன்று பண்ணிட்டு சீக்கிரமா சொல்ல சொல்லு, நம்ம வெளியே போய் அவன் நம்ம வேலையை பார்ப்போம். அதெல்லாம் ராகுல சிக்னல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். இது வேறையா? சின்ன பசங்களாம் அப்படிதான் இருப்பாங்க பாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா எதனா ஒன்று பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அழகான விஷயம்தான். என்னமோ போ, அதுக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்னா நல்லதுதான். சீக்கிரமா அதுங்க 2த்தையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா இன்னும் பெரிய சும்மா இறங்கின மாதிரி ஆயிடும். அதான் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்கல்ல, நாளைக்கு கல்யாண பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிடலாம். சரியா? காத்து நிறுகிற அதுக்கு தான் நான். அடியே நாளே அண்ணன் வந்துட்டாருடியே, இன்னும் 2 நிமிஷத்துல அங்க வந்துருவாரு. 2 நிமிஷத்துலயா? அண்ணோட சொல்றா, பாதராதடியே, என்னமோ முன்ன பின்ன பார்க்காத ஆள பார்க்க போற மாதிரியே. போன வெயிடி நீயே. டே பயமா இருக்குடா. என்னது? உண்மையிலே தான்டா பயமா இருக்கு. அவர் நாடி காட்சிலவா இல்ல கொரியிலவா நீ பயப்படுறதுக்கு? மனுஷன்டி, ஆல்ரெடி மனுஷன். நீ ஏன் பயப்படாதானே? நான் போனை வச்சிடுறேன். உன் புருஷன் வந்துகிட்டே இருக்கிறாரு, கிட்ட வந்துட்டாருடி. போனை வீடிய. டேய் ஐயோ போனை வச்சுட்டானு. ஐயோ யாரோ ரூம் கிட்ட வர மாதிரி இருக்க. அவர் தான் நினைக்கிறேன். சரி, அங்கே போய் நின்று போவோமா? அந்த செவுத்து பக்கத்துல நின்றுக்கலாமா? சரி, என்னமோ ஒன்று பண்ணுவோம். என்ன இது, ரூம்குள்ள சூப்பர் ஸ்மெல் வருது. நந்தினியோட பர்ஃப்யூம் ஸ்மெல் மாதிரி இருக்கு. பா, ஒருவேளை நந்தினி இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணியிருப்பா போல இருக்கு என் ரூமில், அதனால தான் இவ்வளோ வாசனை. ஆனால் கொஞ்ச நேரம் தானே இங்கே இருந்திருப்பா, அதுக்கே இவ்வளோ வாசனையா? பா, சான்ஸே இல்லை. பர்ஃப்யூம் சூப்பர் போல. அப்போ நந்தினி, நீ என்னை விட்டு போனாலும் உன் வாசனையாச்சும் எனக்காக விட்டுட்டு போயிருக்கிய, அது எனக்கு போதும்டி. சரி, நான் இதுக்கு இப்படி நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த ரூம் டோர் க்ளோஸ் பண்ணலாம் முதல்ல, அப்புறம் வாசனை எல்லாம் வெளியே போயிட்டு போகுது. இந்த ஆளு ஒரு பேக்குங்கிறத மணிக்கு 300 தடவை நிரூபிக்கிறாரு. ஹாய் சந்தோஷ். நந்தினியே தான். நீ எப்படி போயிட்டு சொன்ன? சும்மா உள்ள கடைக்கு சொன்னேன். என்ன நந்தினி இதெல்லாம் விளையாட்டா இருக்கா உனக்கு? சும்மா உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு. மண்ணாங்கட்டி சர்ப்ரைஸ் போடி முதலிங்கிறது. என்ன சந்தோஷ் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன வேற இப்படி பேச சொல்ற? 4 மணிக்கெல்லாம் என் வேலை முடிஞ்சிருச்சு. நீ ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் நான் வீட்டில் இருந்திருப்பேன். நம்ம எல்லாம் ஜாலியாக சந்தோஷமா பேசிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நீ என்னடான்னா கிறுக்கு மாதிரி சர்ப்ரைஸுங்கிற பேர்ல டைமை தாண்டி வேஸ்ட் பண்ணிருக்க. சரி விட்டுங்க, எதுக்கு இப்போ திட்டுறீங்க? என்ன உங்களுக்கு வேலை இருந்திருந்தா 7-8 மணி வரைக்கும் கம்பெனியில் எதுன்னு உட்காந்துருப்பீங்க. அப்புறம் என்ன? அதான் வேலை இல்லைல்ல. அது எனக்கு தெரியாதுல்ல. தானே, உனக்கு என்ன தெரியும்? என் ஃபீலிங்ஸில் விளையாடுறத தவிர உனக்கு வேற ஒன்றும் தெரியாது. ரொம்ப பேசாதீங்க சந்தோஷ். நானும் தான் உங்களை இத்தனை நாள் பார்க்காம ஃபீல் பண்ணேன். நானும் தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்கள் மட்டும் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னா? நான் ஒன்றும் உங்கள் ஃபீலிங்ஸ்லாம் விளையாடல. சின்னதாக ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேனு நினச்சேன், அவ்வளோதான். இப்போ என்ன, இந்த ரூம் ஃபுல்லாக கேண்டிலு, பலூனு, அப்புறம் ஹார்ட் எல்லாம் போட்டு வச்சுருந்தா நீங்கள் இதை சர்ப்ரைஸாக கன்சிடர் பண்ணியிருப்பீங்களா? நாங்கள் சும்மா ஒரு ஆளாக நிற்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் பெருசாக தெரில. நான் என்ன அர்த்தத்தில் பேசுகிறேங்கிறதே புரியாதுல்ல உனக்கு? ஏடி, உன்னை தாண்டி இங்கே இருக்கிற கேண்டில் பலூன்லையாடி எனக்கு சர்ப்ரைஸ் ஆக போகுது. சே, இதனால தாண்டி உனக்கு இருக்குங்கிறது போடி முதலிங்கிறது. என்ன இந்த ஆள் இப்படி விரட்டி விடுறான் நம்மளை? இதில் ராகுல் சொன்னதையெல்லாம் நம்ம செஞ்சுருந்தோம்னா இவர் என்ன செவிலி அடிச்சு வெளியே அமைச்சிருப்பாரு போல இருக்குது. எதுக்கு வம்பு? இந்த ஆள் சூடு கொஞ்சம் குறையட்டும், போவோம். இதை பாருங்க, நான் போகிறேன். என்ன கதவு சாத்திக்கு உக்காந்துக்கோங்க வாரமா. தெரியும் பொடி. உண்மையாகவே கிளம்புறேன் சரியா? நான் சும்மா பூச்சாண்டியில் காமிக்க மாட்டேன். கிளம்பி போயிட்டே இரு. உங்கள் அக்கா வீட்டுக்கிட்ட இல்லை, ஊருக்கே கூட கிளம்பி போ. அதெல்லாம் என் இஷ்டம். நான் என் அக்கா வீட்டுக்கு போவேன், இல்லை இது ரூமில் பாய போட்டு மல்லாக்கப்படுத்து தூங்குவேன். உங்களுக்கு நான் இந்த ரூமில் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் தானே பொண்டாட்டி ஆக்கிட்டீங்களே, சும்மா விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னாலலாம் எங்கேயும் போக முடியாது. நான் இங்கே தான் இருக்க போகிறேன். சரிம்மா தாயே, அப்படி இங்கே இரு, நான் வேறு ரூமுக்கு போகிறேன்.
எப்படி கதவு சாத்தின? பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, அதனால தான் சாத்தினேன். பேசினதுக்கு அப்புறம் நானே கதவை திறந்துட்டு போயிடுறேன். சரி, என்ன விஷயம்னு சொல்லு. உண்மையிலே என்ன பார்த்தது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? சர்ப்ரைஸா இல்லையா? இந்த ரூம் கதவு திறந்ததும் உன்னோட வாசனைக்கே சந்தோஷப்பட்டேன். அப்ப நீயே டிசைட் பண்ணிக்க. இப்படியோ சொல்றீங்க, ஆனா எதுக்கு என்ன இவ்வளவு நேரம் திரிகிட்டு இருக்கீங்க? நான் தான் இருக்கல இங்க. சந்தோஷ், நான் சொன்ன பொய்யெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொன்னது சந்தோஷ். நீங்க எதுக்கு அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிறீங்க இப்போ? எது விளையாட்டுக்கு சொன்னது? என்னை ஏமாத்தினது தான். நந்தினி, நீ என்னோட ஃபீலிங்ஸ்ல தான் நந்தினி விளையாடுற. நீ போய் சொன்னு ஈஸியா சொல்ற, சர்ப்ரைஸ் பண்ணணும்னு போய் சொன்னு சொல்ற. ஆனா இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸே இல்லடி. நீ உண்மையை சொல்லியிருந்தா கூட அது எனக்கு சர்ப்ரைஸ் தான். என் நந்தினி இங்க இருக்கா இல்லைன்னு குடுன்னு ஓடி வந்துட்டு நான் உன்னை பார்த்து எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் தெரியுமா அதெல்லாம். ஆனா நீ என்கிட்ட இன்னைக்கு எவ்வளவு போய் சொன்ன தெரியுமா? நான் இங்கிருந்து கிளம்பிட்டேன், ஊருக்கு போயிட்டேன். நான் அப்போ கூட கேட்டேன், உண்மையிலே ஊருக்கு போயிட்டியாடின்னு கேட்டேன். அப்ப நீ என்ன சொன்ன? இந்த பாருங்க, நான் கதவு திறக்கிற சத்தம் கேக்குதா, கோழி கத்துற சத்தம் கேக்குதா, மாடு கத்துற சத்தம் கேக்குதான்னு என்னென்ன சொன்ன நீ என்கிட்ட? எல்லாத்தையும் கிறுக்க மாதிரி நான் ஆமா போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். உங்களை யாரு நான் சொன்னதுக்கெல்லாம் ஆமா சாமி போட சொன்னது? என்ன ஒரு வீடியோ கால் வர சொல்லியிருந்தீங்கன்னா அப்பவே நான் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். நீங்க பேக்கு மாதிரி எல்லாத்தையும் நம்பிட்டு. சந்தோஷ், சாரி. இப்படி பேசுனதுலேயே தெரியல நீ எவ்வளவு சைல்டிஷா பேசுறேன்னு. சரி விடுங்களா சந்தோஷ், எனக்கு இப்படியே திட்டிக்கிட்டே இருப்பீங்களா சந்தோஷ் எல்லாத்துக்கும்? நான் ஒன்றும் உன்னை தொட்டதுக்கெல்லாம் திட்டுற ஆள் இல்லை நந்தினி. என்னோட ஃபீலிங் ஹர்ட் ஆகும்போது தான் நான் உன்னை திட்டுறேன்னு. எனக்கு கஷ்டமா இருக்குடி இதெல்லாம். சாரி சந்தோஷ், நான் இவ்வளோலாம் யோசிக்கல. அதானே பார்த்தேன், யோசிச்சிருந்தா தான் நீ புத்திசாலி இருந்திருப்பிய. நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன் போங்க. சிரிக்காதீங்கண்ணா. சரி சரி, சொல்ல சொல்ல சிரிக்கிறாரு பாரா. சிரிக்கிறது உடம்புக்கு நல்லது தானே என் செல்லக்குட்டி. என்ன, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் சந்தோஷ். நீங்க ஊர்ல இருந்து அன்னைக்கு கிளம்புறப்ப உங்க ஷர்ட்டை கொடுத்துட்டு போனீங்கல்ல? ஆமா. டெய்லி நைட்டு நான் உங்க ஷர்ட்டை என் பக்கத்துலயே வச்சுக்கிட்டு தூங்கி இருக்கேன் தெரியுமா? என்ன எல்லாத்துக்கும் ஊன் கூட்டிக்கிட்டு இருக்கீங்க? நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா இருக்குல்ல, அதான். இருக்கும் உங்களுக்கு. சரி, நீங்க என்னோட ஷாலை வாங்கிட்டு போனீங்களே, நீங்க அதை வச்சு என்ன பண்ணீங்க? நீங்களும் அதே மாதிரி பக்கத்துல வச்சுக்கிட்டு தூங்குனீங்களோ? நான் அதெல்லாம் பண்ணல. என்னோட கபோர்ட்ல வச்சிருக்கேன் அந்த ஷாலு. நான் உன்னை எப்பெல்லாம் மிஸ் பண்றேனோ அந்த ஷால் எடுத்து ஒரு ஸ்மெல், அவ்வளவுதான். அடிக்கடி ஸ்மெல் பண்ணி பார்க்கறதுக்காக நான் உங்களுக்கு என் ஷாலை கொடுத்தேன். அதை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தூங்குவீங்க, இல்லை அப்படியே உங்கள் தோல் மேலே போட்டுப்பீங்கன்னு தானே கொடுத்தேன். இவர் இருக்கிறாரே இவரு, சாய். யோ, இப்படின்னா நீ என்ன சொல்லல சிரிச்சுக்கிட்டு இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி திட்டிக்கிட்டு இருந்த எல்லாத்துக்கும். என்ன அதான் நீ சாரி கேட்டுட்டல? அது சரி. என்ன அது சரி? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பறந்த மனசுங்க. நக்கல் தானடி அடிக்கிற? பரவாயில்லையா, இதெல்லாம் தெரியுது. எனக்கு எல்லாம் தெரியும்டி. ஆனா நீ சின்ன பொண்ணுங்கிறதுனால உங்ககிட்ட நான் எதையும் காமிக்கிறது இல்லை, அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, நான் சின்ன பொண்ணா? அப்படி வாங்க வழிக்கு. சும்மா தொட்டதுக்கெல்லாம் சின்ன பொண்ணுக்கிட்டே இந்த பாருங்க, நான் சில விஷயத்துல சின்ன பொண்ணு இருக்கலாம், ஆனா சில பல விஷயத்துல நான் பெரிய பொண்ணு. நல்லாவே தெரியுது. என்ன தெரியுது? அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. ஏன் சந்தோஷ், என்ன கோவம்லாம் போயிடுச்சா? இதுக்கு மேல இருக்குமா என்ன? இது போதும் எனக்கு. சரி, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். நடியா அவசரம், இன்னும் கொஞ்ச நேரம். இங்க பாருங்க கணவரே, நான் உங்களை இப்படி சர்ப்ரைஸ் பண்ற விஷயம் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதனால இதுக்கு மேல நான் இங்க இருந்துட்டு வைங்க, நல்லா இருக்கும் அது சொல்லிட்டோம், போயிடுறேன். பரவாயில்லடி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுக்கு நீ என் கூட இங்கே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இல்லை, இன்னைக்கு ஃபுல்லா கூட நீ என் கூட இருக்கலாம். எங்க மம்மி இங்க தான் இருக்குது தெரியும்ல, தோசை கரண்டி எடுத்துட்டு வந்து என்னை கூட்டின்னு போவோம். என் பொண்டாட்டியா என்ன மீறி யாராலையும் இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? விளையாட்டுக்கு நல்லா ஜாலியா இருக்குதுல்ல, நீங்க கூட அதெல்லாம் செஞ்சு பாருங்க சந்தோஷா. நீங்க இதெல்லாம் பண்ணாததுனால தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கோபம் வருது. சும்மா எதனா விளையாட்டுக்கு சொன்னா கூட நீ ஏன் போய் சொன்ன, நீ ஏன் அப்படி பண்ண இப்படி பண்ணன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி இருங்களா, என்ன மாதிரி ராகுல் மாதிரி, மணி மாதிரி வேணா, என்ன மாதிரி ராகுல் மாதிரி இருங்களா நீங்க. சான்ஸே இல்லடி, என்னால அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதானே, அதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணும். நிறைய பேசுறடி. நான் இப்ப அதுக்கு ரிவார்டு கொடுக்கணும் போல இருக்கு. ஒன்னு கொடுத்துக்கிட்டா நான் வெளியே வெயிட் பண்றேன், குளிச்சுட்டு வாங்க. ஆசை காட்டி மோசம் பண்றதுல உன்ன மிஞ்சி ஆள் இல்லடி. ஆசை காமிச்சு மோசம் பண்ணனா? நான் மோசம்லாம் பண்ணல, மாசமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சில விஷயத்துல இருந்து நான் தள்ளி நிக்கிறேன். அடி பாவி, என்னடி பேச்சு பேசுற நீ? ரைமிங்கா இருக்கட்டுமே சொன்னேன். இருக்கே, மூளைய பயன்படுத்த மாட்டியா? ஒரு கிசுலியாடி நீ மாசமாயிட போற? சும்மா விளையாட்டுக்கு சொன்னது. நான் தான் சொன்னேன்ல, இந்த மாதிரிலாம் அடிக்கடி விளையாட்ட பேசிக்கணுங்க, அப்பதான் ஜாலியா இருக்கும் வாழ்க்கை. அப்ப நானும் இனிமேல் விளையாட்டா நிறைய பேசுறேன், ரெடியாரு? சரி, நான் வெளியே போறேன். சரி, ஒரு தடவை கட்டி பிடிச்சிட்டு போ. இது காதல வீடியோ சொன்னது. இந்த மிரட்டலுக்கு பயப்படுற ஆளெல்லாம் நான் இல்ல. நல்லா தெரியுது. ஒருத்தி சிக்கிட்டாலேங்கிறதுக்காக ரொம்ப பண்றீங்கல்ல. அப்படிலாம் இல்லடி, இதுக்காக நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிருப்பேன். இதுக்காக இல்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னை நிறைய லவ் பண்ணணும், அப்பப்போ உன்னை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா ரொமான்ஸ் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஆசை இருக்குல்ல. மேலே சொல்லுங்க. மேலே சொல்றதுக்கு என்ன இருக்கு,
அவ்வளோதான். என் லைஃபே நீ மட்டும்தான். நீ கிடைச்சா போதும்னு இருக்கு என் வாழ்க்கை. இப்போ நீ கிடைச்சிருக்க, ஆனால் உன்னை எனக்கு முழுசாக சொந்தமாக்கிக்கிறதுக்கு முடியாமல் கஷ்டப்படுறேன். மேலே சொல்லுங்க. செத்தாலும் உன் கூட சேர்ந்து ஒரு நாள் வாழ்ந்துட்டு சாகணும்டி, அதுதான் என் ஆசை. இது சினிமா டைலாக்கெல்லாம் இல்லை, இது உண்மையிலே என் ஆசை. மேலே சொல்லுங்க. இன்னும் தேடி மேலே சொல்றது நல்லா இருக்குங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்க. உனக்கு இருக்கும்டி, ஆனால் இதெல்லாம் என் சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தா ரொம்ப பெயினா இருக்கும். ஐயோ ஏன் அப்படி? ஏன்னா இப்போ நீ எனக்கு பொண்டாட்டி ஆகிட்ட, ஆனால் இதுக்கு முன்னாடி நான் உன்னை ஒன் சைடை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ கிடைப்பியா கிடைக்க மாட்டியாங்கிற ஒரு பயத்திலே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்காச்சும் நீ என்ன லவ் பண்ணி ஏற்றுக்க மாட்டியான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் நடந்துருச்சு. ஆனாலும் அந்த வெயிட் பண்ண பீரியட் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டி. புரியுது, உனக்கு புரிஞ்சா சரிதான். அப்புறம் சாரிண்ணே. எதுக்கு? உன்னை திட்டல. பரவாயில்ல விடுங்க, நீங்கள் திட்டினதும் ஒர்த்தாக இருக்கு. இப்போ உண்மையாக தான் சொல்கிறேன். சரிங்க மேடம், எல்லாமே ஒர்த்து தான். உங்களுக்காக நான் வெயிட் பண்ணதும் ஒர்த்து தான். இப்போ நம்ம இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் ஒர்த்து தான். நம்ம என்ன பண்ணாலுமே அது ஒர்த்து தாண்டி. சண்டை போட்டாலும் சரி, சேர்ந்து இருந்தாலும் சரி. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷம் வருஷமடி. கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி